குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூகேரியாட்டிக் செல்லினுடைய இன்டர்னல் ஆர்கனல்ஸில் அடுத்த பார்ட்ஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்டோ மெம்பரைன் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? மெயினாக இன்டர்னல் ஆர்கனல்ஸு இன்டர்னல் ஆர்கனல்ஸ் எல்லாம் கோஆர்டினேட்டடாக ஒன்றா இணைஞ்சு ஒரு ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அப்படி இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த சிஸ்டத்தை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்டோனா இன்னர் ஆர் இன்சைடு த இன்சைடு த செல்லு, அண்ட் மெம்பரைன்னா இன்டர்னல் மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது, குரூப்பாக சேர்ந்து கோஆர்டினேட்டடாக சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த சிஸ்டத்தை நம்ம எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Right. So it is a group of membranous organelles having coordinated functions. So that is called endomembrane system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இதில் மெயினாக நம்ம என்ன இப்போ சொல்ல போகிறோன்னா, எந்தெந்த இன்டர்னல் ஆர்கனல்ஸு ஒன்றா சேர்ந்து இந்த எண்டோ மெம்பரைன் சிஸ்டத்தை இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா, தே இன்க்ளூட் endoplasmic reticulum and Golgi complex and lysosome and vacuoles. ஸோ இந்த 4 இன்டர்னல் ஆர்கனல்ஸு மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு பிக்சரில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் வியூ. ஸோ இதை தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் வியூ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் வியூவில் நமக்கு பிளாஸ்மா மெம்பரைன் இருக்குது, லைசோசோம், செக்ரிட்டரி வெசல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்மூத் அண்டு ரஃப் காலனிஸ் அவுட்டரில் அப்பர் சைடில் ரஃப்பும் இந்த லோயர் சைடில் ஸ்மூத்தும் காமிச்சிருக்காங்க. சென்டர் மாஸ் ரீஜனில் நியூக்ளியஸ் இருக்குது, என்வலப்டு நியூக்ளியஸ் அது. ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது என்ன? ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது மெயினாக என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கனல்ஸு, மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸு. அண்ட் இந்த மெம்பரைனபிள் ஆர்கனல்ஸு மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, டைனி டியூபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ இது எங்கே டியூபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இது எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கேட்டர்டு இன் த சைட்டோபிளாசம், செதறி காணப்படும். ஸ்கேட்டர்டுனா அங்கே இப்போ உங்களுக்கு புதஞ்சிருக்கு, இதில் சைட்டோபிளாசத்தில் புதஞ்சிருக்கிறது அண்டு செதறி இருக்கிறது. அண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டிவைட்ஸ் த இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேஸ். ஸோ இதை இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, இதை 2 காம்போனன்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். 2 காம்போனன்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். இந்த வாட் ஆர் த 2 காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, லூமினல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்டு எக்ஸ்ட்ரா லூமினல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஸோ இது சைட்டோபிளாசத்தில் இன்னர் அண்டு அவுட்டர் சைடு, இந்த இன்னர் அண்டு அவுட்டர் சைடு ரீஜியனை வச்சு இந்த 2 ரீஜியன், இது எக்ஸ்ட்ரான்னும் இது லூமினல்னும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸும் டிபெண்டிங் அப்பான் த ரைபோசோம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். ஒன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் அனதர் ஒன் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா the endoplasmic reticulum has ribosomes. These type of endoplasmic reticulum we are called rough colonies நம்ம சொல்லலாம். and does not have a ribosomes, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்மூத் காலனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். அதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தினுடைய மெயினாக ரஃப் காலனிஸ் எப்படி இருக்கும், ஸ்மூத் காலனிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ வேரியர் ரைபோசோம்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியர் ரைபோசோம்ஸ் ஆன் their surface of the
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரஃப்னு சொல்லுவோம். அதே வந்து இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ரைபோசோம் ஆப்ஷன்னா அது ஸ்மூத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெயினாக வந்து ஆர்ஆர் ரைபோசோம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது அப்படின்னாவே அங்கே என்ன நடக்குதுன்னு அர்த்தம், புரோட்டீன் சிந்தசிஸும் அண்ட் செக்ரீஷனும் வந்து நடக்கும். அங்கே இல்லைனாவே அது என்ன பண்ணிடும், சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட் அண்டு லிப்பிட் லைக்டு மெம்பரைன்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் லிப்பிட் ஃபார்மேஷனும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து புரோட்டீன் அண்டு செக்ரீஷனை வந்து என்ன பண்ணும், என்சைம் செக்ரீஷனையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கோல்கை அப்பாரட்டஸ். எண்டோ மெம்பரைன் சிஸ்டத்தில் கோல்கை அப்பாரட்டஸ். ஸோ கோல்கை அப்பாரட்டஸை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது சார் அப்படின்னா, இட் இஸ் எ ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இல்லையா, இட் இஸ் எ ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சரு. அண்ட் இதை ஃபஸ்ட்டு வந்து ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சரு அண்ட் இதை ஃபஸ்ட்டு வந்து யார் இது வந்து பண்ணது, ஸ்ட்ரக்சரைஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டெயின் பண்ணினது அப்படின்னா டான்ஸ்லி அப்படிங்கிறவர் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ டான்ஸ்லிங்கிறவர் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார் அப்படின்னா ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் த கோல்கை அப்பரட்டஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் கோல்கை பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இது எங்கே இருக்குன்னா நியர் த நியூக்ளியஸ். எங்கே இருக்கும், நியர் த நியூக்ளியஸ் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்டர்னல் ஆர்கனல்ஸ் இன் த செல். அண்ட் இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணினது யார் அப்படின்னா கேமிலோ கோல்கி இந்த இயர் ஆஃப் இன் 1898 வந்து கண்டுபிடிச்சார், அப்சர்வ் பண்ணார். அண்ட் இதனுடைய சேஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட் ஷேப். தே கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ளாட்டு அண்ட் டிஸ்க் ஷேப்டு இருக்கும். ஸோ இதில் இந்த டிஸ்க் ஷேப்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய டெர்மினல் ரீஜனில் மெயினாக வந்து என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் வெசிக்கிள்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ தட்ஸ் லைக் வந்து சிஸ்டர்னே அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதனுடைய சேஃப் எப்படி இருக்கும், 0.5 நானோமீட்டர் டு 1.0 நானோமீட்டர் டயாமீட்டர் இன் லென்த்தை வந்து இருக்கும். ரைட். சிஸ்டர்னே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்சிடரலி அரேஞ்சு வித் த கான்வெக்ஸ் ஃபார்ம் ஃபேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது என்ன பண்ணுது சார் அப்படின்னா டோட்டலாக வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு இன்டர் கனெக்டிவிட்டிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக கோல்கை அப்பராட்டஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெயினாக வந்து கோல்கை பாடிஸினுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா என்சைம் செக்ரிகேஷனில் வந்து இன்வால்வ் ஆகும். அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான என்சைம்ஸு எல்லாமே கேட்டபாலிக் ப்ராசஸ் அனபாலிக் ப்ராசஸ் ரெண்டுக்குமே தேவையான என்சைம் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்னல் ஆர்கனல்ஸ் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து அதாவது செக்ரிகேட்டரி கிளாண்டடு இன்டர்னல் ஆர்கனல்ஸ்னாவே யாரை சொல்லலாம், கோல்கை அப்பரட்டஸ் நம்ம சொல்லலாம். இன்ட்ரா செல்லுலார் டார்கெட்டு நம்ம பார்க்கலாம், இந்த செல்லுக்குள்ளார நம்ம பார்க்கலாம். அண்ட் மெட்டீரியல் மெயினாக வந்து என்ன இருக்கும், பேக்கேஜ்டு வெசல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கோல்கை அப்பரட்டஸ் வந்து மெயினாக வந்து எதோட வந்து அசோசியேட்டடாக இருக்கும், டைரெக்டாக வந்து சிந்தசிஸ் பண்ணாது, என்சைம் செக்ரீட் பண்ணாது. தே ஆர் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் இஆர். கோல்கை அப்பரட்டஸு இஆரோட சேர்ந்து இது என்சைம் வந்து செக்ரீட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது புரோட்டீன் சிந்தசிஸ்லேயும் இன்வால்வ் ஆகும் ரைபோசோம்ஸோடு சேர்ந்து. ரைபோசோமு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கிற ரைபோசோமோடு சேர்ந்து புரோட்டீன் இன்வால்வ் ஆகும். அண்ட் சிஸ்டர்னே அண்டு இதில் ஃபார்மேஷன் ஆஃப் என்னென்ன உருவாகும்னா இந்த கிளைக்கோ ப்ரோட்டீனு கிளைக்கோலிப்பிட்ஸு இதெல்லாம் எது வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும்னா ஒரு நியூ செல் ஃபார்மேஷனுக்கு தேவையான கிளைக்கோ ப்ரோட்டீன் அண்ட் கிளைக்கோலிப்பிட்ஸு இது எங்கே தேவைன்னா செல்வால் ஃபார்மேஷனுக்கு செல்வால் ஃபார்மேஷனுக்கு நமக்கு முக்கியமாக தேவை. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா கோல்கை அப்பரட்டஸு செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த என்சைம் தான். ரைட். அதுக்கு அடுத்தபடியாக லைசோசோம்.
ஸோ லைசோசோம் அப்படிங்கிறது யார்? இட் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பரைன் ஆர்கனல்ஸு. வெசிகுலார் ஸ்ட்ரக்சர், இதோடைய ஷேப் எப்படி இருக்குன்னா வெசிகுலார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ரைட். இப்போ வெசிகுலார் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா கோல்கை அப்பரேட்டஸோட சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுது, அதோடைய ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் லைசோசோம் வெசிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஆல் டைப் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ ஹைட்ரோலைட்டிக் என்சைம் அப்படிங்கிறது அதாவது வாட்டர் ப்ளஸ்ஸு மெயினாக வந்து யார் ஹைட்ரோலேஸ் அப்படிங்கிறது யாருன்னா லிப்பிடு, ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, இது மூணு சேர்ந்தது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டியேஸ், லிப்பேஸ் அப்படிங்கிறது தான். இது மூணு சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹைட்ரோலேஸ், அதாவது ஹைட்ரோலைட்டிக் என்சைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கோல்கை அப்பரேட்டஸோடு சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யும். அப்புறம் அப்போ டைஜஸ்ட், இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கார்போஹைட்ரேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது, ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறது, லிப்பிட் டைஜஸ்ட் பண்ணுறது, நியூக்ளிக் ஆசிட்டை, இது எல்லாமே லேஸ் எங்கே இருக்கிறது எல்லாமே சாப்பிட்றதுன்னு அர்த்தம். லைசோசோம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த சூசைடல் பேக் அப்படின்னு நம்ம செல்லுக்குள்ளார சொல்லுவோம் நமக்கு. அப்போ மற்ற இன்டர்னல் ஆர்கனல்ஸில் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனல்ஸில் மற்றதை தாண்டி இது என்ன வேலை பண்ணுதுன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்ஸு, நியூக்ளிக் ஆசிட், இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி என்ன பண்ணும், ஒரு அதை சரவுண்ட் பண்ணி ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கேவிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்ம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்ட்டாக வெடிச்சிடும். அதனால தான் நம்ம சூசைடல் பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு வெசிக்கிள்ஸ் ஒன் ஆஃப் த மெம்பரைன் ஆர்கனல்ஸு. இதுவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். ரைட்டு. இதில் என்ன வெசிக்கிள்ஸில் என்ன இருக்கும், மெயினாக வாட்டர் இருக்கும், சேப் இருக்கும், எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளார தேவையில்லாத கழிவுகள், எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து எதில் இருக்கும்னா இது வேக்யூல்ஸில் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அண்ட் எக்ஸஸ் ஆஃப் சம் பிளான்ட் அண்டு மெயினாக வந்து பிளான்ட்டில் வேக்யூல்ஸ் வந்து மெயினாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் அண்டு வாட்டர் மாலிகூல்ஸையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த வேக்யூல்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். மோஸ்ட்லி பிளான்ட்ஸில் 90% ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய செல்லுக்குள்ளார இன்டர்னல் ஆர்கனல்ஸ் யார் அப்படின்னா வேக்யூல்ஸ் தான் வந்து இருக்காங்க. இந்த வேக்யூல்ஸுக்கு டபுள் மெம்பரைனா சிங்கிள் மெம்பரைனான்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ வேக்யூல்ஸ் இஸ் பவுண்டட் பை அ சிங்கிள் மெம்பரைன். அப்போ சிங்கிள் மெம்பரைன் வேக்யூல்ஸ் இஸ் கால்டு டோனோபிளாஸ்ட். அப்போ ஒரு செல்லுக்குள்ளார டோனோபிளாஸ்ட் ஆர் அதர்வைஸ் நவுன் அஸ் வேக்யூல் ஆர் வேக்யூல்ஸ் ஆர் அதர்வைஸ் நவுன் அஸ் டோனோபிளாஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் முக்கியமான கொஷின். ரைட்டு. நெக்ஸ்ட்டு வேக்யூல்ஸினுடைய ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் வேக்யூல்ஸ் எவ்வளோ இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பிளான்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேக்யூல்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டோனோபிளாஸ்டினுடைய இது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயன் அண்ட் அனதர் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா வேக்யூல்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கிறாங்க. அண்ட் ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது அதிகமாக வந்து நம்ம வந்து இந்த சைட்டோபிளாசத்தில் அதிகமாக பார்க்க முடியும். அதிகமாக எது இருக்குதுன்னா இது பார்க்கலாம் பிளான்ட்ஸில். அதே போல் அமீபாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேக்யூல்ஸில் வந்து என்ன இருக்கும், சென்டராக இருக்கும். அமீபாவில் வந்து வேக்யூல்ஸில் வந்து சென்ட்ரல் ரீஜனில் இருக்கும். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ரீஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேக்காக வந்து அமீபாவில் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது மேபி இதே வந்து ப்ரோட்டிஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம் ப்ரோட்டிஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபுட் வேக்யூல்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. மெயினாக ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸு, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேக்கை வந்து செல்லுக்குள்ளார வந்து ரியாக்ட் பண்ணுது. ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ஒரு யூகேரியோட்டிக் செல்லில்
ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இருக்கும். யூகாரியோட்டிக் செல்லில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து யாருக்கும் ஒன் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கனல்ஸ்னால் மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்போ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது யார், என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட். மைட்டோகாண்ட்ரியா வந்து அதிகமாக எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, கிளியர்லி விசிபிள் ஒன்லி when ஸ்டெயின்டு. எப்போ நம்ம ஸ்டெயின் பண்ணுறோமோ அப்போ நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், மைட்டோகாண்ட்ரியாவை ஈஸியாக ஸ்டெயினிங் மெத்தடின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்க்க முடியும். அண்டு இதனுடைய எல்லாம் ஒரே மாதிரியான சேஃப் அண்ட் சைஸ் இருக்கும் அப்படின்னா கிடையாது. ஸோ வேரியபிள் சேஃப் அண்ட் சைஸ் இருக்கும். அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி அதனுடைய நம்பர் அண்ட் சேஃப் அண்ட் சைஸ் வந்து ஒரு செல்லில் வந்து எப்படி இருக்குன்னா வேரியாக இருக்கும். பிளான்ட் டு பிளான்ட் வந்து எப்படி இருக்கும், வேரியேஷன் இருக்கும். அண்டு மோஸ்ட்லி வந்து அதனுடைய ஷேப் வந்து சச்சேஸ் ஷேப்பு ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும். அண்ட் அதனுடைய காமன் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்னா 0.2 to 1.0 நேனோமீட்டர். ஆவரேஜாக வந்து 0.5 நேனோமீட்டர். எல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ரைட். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவுடைய நம்ம எக்ஸ்டர்னல் இந்த இன்டர்னல் வியூ உள்ள பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து அவுட்டர் மெம்பரைன் அண்டு இன்னர் மெம்பரைன்னு ரெண்டு என்வலப்டு இன்டர்னல் ஆர்கனல்ஸில் ஒன் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கனல்ஸு. அண்டு இதில் வந்து என்ன இருக்கும்னா மேட்ரிக்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த மேட்ரிக்ஸ்குள்ளார ஒரு என்ஃபோல்டேடு ரீஜியனை நம்ம என்ன சொல்லுவோம்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டேயில் வந்து யார் இருப்பாங்கன்னா F1 பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா மெயினாக வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து இதில் நடக்கும். அண்ட் ஆல்சோ ஏடிபி, அதாவது க்ரப் சைக்கிள் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஃபிசியாலஜியில் நம்ம பார்ப்போம். ஏடிபி ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஆர்கனல்ஸு மைட்டோகாண்ட்ரியா. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆற்றலை உருவாக்கக்கூடிய நுண்ணுறுப்பு அப்படின்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம சொல்கிறோம். அதனால தான் அதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. சிங்கிள் மெம்பரைனபிள் ஆர்கனா டபுள் மெம்பரைன் ஆர்கனா அப்படின்னு. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எண்டோ மெம்பரைன் ஆர்கனல்ஸ் எல்லாமே சிங்கிள் மெம்பரைன் ஆர்கனல். அதே வந்து இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரைன் ஆர்கனல்ஸ். சரிங்களா? மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரைன் ஆர்கனல், அவுட்டர் அண்டு இன்னர் மெம்பரைன்னு பேர். அண்டு இட் டிவைட் லூம்ஸ் இன்ட்டு, இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் 2 காம்போனன்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று அவுட்டர் காம்போனன்ட் அண்டு இன்னர் காம்போனன்ட். இப்போ இன்னர் காம்போனன்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் மெம்பரைன் ஃபார்ம்ஸ் நம்பர் ஆஃப் என்ஃபோல்டிங். இன்னர் மெம்பரைனில் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் என்ஃபோல்டிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்டே அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணும், அது இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா சர்ஃபேஸ் அதை வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ரைட். அதில் வந்து நம்பர் ஆஃப் இப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், F1 பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நமக்கு வந்து ஒரு ஏடிபி என்னவா கன்வெர்ட் ஆகும், அடினோசின் டைபாஸ்பேட்டு ட்ரைபாஸ்பேட்டாக மாறுறது எல்லாமே இந்த இதில் போயிட்டு வர்றப்போ உங்களுக்கு தெரியும். அது ப்ரீவியஸ் ஃபிசியாலஜி நடத்துகிறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட இப்போ அதனுடைய ஃபங்க்ஷனை அதில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸு டிஎன்ஏ ஆர்என்ஏ நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். அண்ட் இது 2 மெம்பரைனல் ஆர்கனல்ஸு. அண்ட் இது என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து என்சைமோட அசோசியேட்டட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளார யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கிறிஸ்டேர், அதாவது சர்க்குலர் டிஎன்ஏ இருப்பாங்க, ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இருக்கும், ரைபோசோம்ஸ் 70s ரைபோசோம்ஸ் இருப்பாங்க, அண்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீனு அண்டு ரைபோசோம்.
இல்லையா? ரைபோஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பை நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் மைட்டோகாண்ட்ரியா எப்படி வந்து நம்ம வந்து அதாவது செல்ஃப் டிபெண்ட்டு அண்ட் ஆல்சோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, இது எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா, மெயினாக வந்து ஃபிஷன் மெத்தேடில், அது பைனரி ஃபிஷன் மெத்தேடில் தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா, ஒரு மைட்டோகாண்ட்ரியா ரெண்டாக வந்து மாறிடும். ரைட். இந்த ஃபங்க்ஷன், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன மெயினாக, மைட்டோகாண்ட்ரியாவுடைய மெயின் ஃபங்க்ஷனு இந்த சைட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். மெயினாக வந்து அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய ரீஜன் எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா சொல்லலாம். தே ப்ரொடியூஸ் எனர்ஜி ஃப்ரம் த ஏடிபி, எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. அதப்போ அதிகப்படியான ஏடிபி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். என்ன ஃபார்மில்? ஏடிபி ஃபார்மில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் அதை நாம் என்னென்னு சொல்கிறோம், ஸோ தே ஆர் கால்டு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். பவர் ஹவுசஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு another one important internal organelles of the plant cell, especially plastids. பிளாஸ்டிட்ஸுங்கிறது அதாவது பசுங்கணிகங்கள்னு தமிழ் சொல்லுவோம். அண்ட் பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது பிக்மெண்டேட்டடு ஆர்கனல்ஸ். பிக்மெண்டேட்டட் ஆர்கனல்ஸு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இட் இஸ் ஒன்லி ப்ரெசென்ட் இன் பிளான்ட்ஸு. மெயினாக பிளாஸ்டிட்ஸை வந்து நம்ம பிளான்ட்ஸில் மட்டும் பார்க்க முடியும். ரைட்டு. இதில் பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறமிகள், அப்படி பசுங்கணிகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பசுங்கணிகங்கள் அதை பற்றி நம்ம இந்த அடுத்தது கண்டினியூ நாம் பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ். இது அதிகமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே நம்ம பார்க்கலாம். யூக்ளினாய்ட்ஸ் இன் யூக்ளினா அண்டு வேறு எங்கே பார்க்கலாம்? அனிமலில் யூக்ளினாவில் பார்க்கலாம். சரியா? அண்ட் லார்ஜ் சைஸ், எஸ்பெஷலி வந்து அதிகப்படியாக வந்து குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ்ஸு இது எல்லாமே லார்ஜ் சைஸில் நாம் பார்க்கலாம். அண்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். எப்படி? வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் ஆர் அண்டர் த மைக்ரோஸ்கோப்பினுடைய உதவியில் அது லார்ஜ் சைஸில் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் தே கண்டெயின் சம் பிக்மெண்ட்ஸ். பிளாஸ்டிட்ஸ் வந்து என்ன பார்க்கலான்னா பிக்மெண்ட்டு, அதில் சில பிக்மெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து குளோரோபிளாஸ்டினுடைய வியூ. ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிட்ஸு பேஸ்டு ஆன் த பிக்மெண்ட் டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று குளோரோபிளாஸ்ட்டு, குரோமோபிளாஸ்ட்டு, லீகோபிளாஸ்ட். ஸோ குரோமோபிளாஸ்ட் அப்படின்னா கலர். அண்ட் குளோரோ மீன்ஸ் green. அண்ட் லீகோன்னா கலர்லெஸ். ரைட்டா? ரைட். குரோமோனா கலரு, குளோரோனா க்ரீனு, லீகோனா கலர்லெஸ். ஸோ அப்போ ஒரு என்டையர் பிளான்ட்டில் எந்த பார்ட்டில் வந்து கலராக இருக்குது, எந்த பார்ட்டு வந்து க்ரீனாக இருக்குது, எந்த பார்ட்டு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, இதை தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மூணையும் வந்து சொல்லிடலாம். எங்கே வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்குது, எங்கே குரோமோபிளாஸ்ட் இருக்குது, எங்கே லீகோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ கலர்டு பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மெயினாக வந்து ஃப்ரூட்டு, ஃப்ளாரு இதிலெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஃப்ரூட்டு, ஃப்ளாரு இதில் நம்ம பார்க்கலாம். அண்ட் குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது ஆல் த க்ரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி தே ஹேஸ் குளோரோபிளாஸ்ட் இல்லையா? அண்ட் லீகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பார்க்கு அண்டு ரூட்டு இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது கலர்லெஸ். எஸ்பெஷலி வந்து கலர்லெஸ்ஸுங்கிறது ரூட்டில் நல்லாவே பார்க்கலாம். லீகோபிளாஸ்ட்டு மெயினாக வந்து எங்கே இருக்கும்? ரூட்டு. இது வந்து எங்கே இருக்கும்? ரூட்டு.
இல்லையா? குளோரோபிளாஸ்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? க்ரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி. அண்ட் குளோரோ வந்து கலர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி. எங்கெங்கே? ஃப்ளவரு, ஃப்ரூட்டு, பெட்டல்ஸு, செப்பலு அண்ட் பெட்டலாய்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே. அண்டு அது ரைப்பனிங் ஃப்ரூட்டு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்க்கலான்னா இந்த குரோமோபிளாஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ரைட். அண்ட் இதில் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்ன? அதே தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. குளோரோபிளாஸ்ட்ங்கிறது கண்டெயின் குளோரோஃபில் பிக்மெண்ட்டு அண்ட் கரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், அது மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அண்ட் குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இது எங்கே இருக்கும்? மெயினாக வந்து ஃபேட் சாலிபிள் கரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கும், கரோட்டின் இருக்கும், ஜாந்தோஃபில்ஸ் இருக்கும், இது எல்லாமே. அண்ட் எல்லோ, ஆரஞ்சு, ரெட் கலரில் நம்ம பார்க்கலாம். ரைட். லீக்கோங்கிறது கலர்லெஸ்டு பிக்மெண்ட்ஸ். கலர்லெஸ் பிக்மெண்ட்ஸ் எங்கே பார்க்கலாம்? மெயினாக அந்த சேஃப் அண்ட் சைஸு ஸ்டோர் இன் நியூட்ரிஷனில் பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி வந்து மெயினாக வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட்டு நியூட்ரிஷன்ஸில் நம்ம கலர்லெஸ் பிக்மெண்ட்ஸை பார்க்கலாம். மெயினாக வந்து ரூட்டு, அதே சமயத்தில் ஃபுட்டு நியூட்ரிஷன் ஸ்டோரேடு நியூட்ரிஷன்லேயும் நம்ம கலர்லெஸ் பிக்மெண்ட்ஸை பார்க்கலாம். மெயினாக வந்து அமைலோபிளாஸ்ட்டு அண்டு எலையோபிளாஸ்ட்டு, லீரோபிளாஸ்ட்டு. ஸோ அமைலோபிளாஸ்ட்டுங்கிறது ஸ்டோரேஜ் ஸ்டார்ஜு, அதே ஸ்டோரேஜ் ஆயில் அண்ட் ஃபேட்டுன்னா எலையோபிளாஸ்ட்டு, அது ஸ்டோரேஜ் ப்ரோட்டீன்னா லீரோபிளாஸ்ட்டு. ஸோ ப்ரோட்டீன் இல்லையா? இது எல்லாமே வந்து 1 மார்க்கில் முக்கியமான பார்ட்டு. இது எல்லாமே குளோரோபிளாஸ்ட் டாப்பிக்கும் முக்கியம், மைட்டோகாண்ட்ரியல் டாப்பிக்கும் முக்கியமான 1 மார்க்கு 5 மார்க்கு கேட்பாங்க. ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இது எல்லாமே நம்ம ஃபிசியாலஜியில் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு அவுட்லைன் நம்ம சொல்லிடுவோம். குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டபுள் மெம்பரைனல் ஆர்கனல்ஸு. அண்ட் இது எங்கே பார்க்கலாம்? மோஸ்ட்லி வந்து தே ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் மீசோஃபில் ரீஜியன் ஆஃப் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லீஃப். அப்போ இலையில் லீஃபில் இந்த லீஃபில் வந்து மீசோஃபில் லேயரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இலை வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா மீசோஃபில் லேயர், இலையினுடைய மிடில் ஆஃப் த ரீஜியன். ஸோ லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர் இது. இது வந்து என்னதுன்னா மீசோஃபில் ரீஜியன். நம்ம லைவ் கிளாஸில் வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், போட்டு காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ இது மோஸ்ட்லி வந்து லென்ஸ் ஷேஃபோ, ஓவலோ, ஸ்பெரிக்கலோ, டிஸ்காய்டோ, ரிப்பன் ஷேஃபோ, என்ன ஷேப் பண்ணாலும் இருக்கும். அண்டு மெயினாக இது ஹையர் பிளான்ட்டில் மீசோஃபில். இது வந்து ஹையர் பிளான்ட்டில் மீசோஃபில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே அப்படின்னா, ஆல்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. ஆல்கேவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? டிஸ்காய்டு, ஓவலு, ஸ்பெரிக்கல்லு, கிரில் ஷேப்டு, ஸ்பைரல் ஷேப்டு, இது எல்லாமே இல்லையா? ஸோ அப்போ ஸ்பைரலம் இருக்குது, கிளாமிடோமோனஸ் இருக்குது, கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் டு பிளான்ட் வந்து என்ன ஆகும், குளோரோபிளாஸ்ட் வந்து வேரி ஆகும். மோஸ்ட்லி வந்து ஹையர் பிளான்ட் அப்படின்னா ஹையர் பிளான்ட்டில் வந்து டிஸ்காய்டு ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரைட். இந்த குளோரோபிளாஸ்டினுடைய சைஸு மினிமம் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 5 to 10 nanometer, வித்து வந்து 2 to 4 nanometer. இதெல்லாம் 1 மார்க்கில் பார்த்து வச்சுக்கோங்க. அதே வந்து இதை கீழே கொடுத்துருக்கோம் நமக்கு. த நம்பர் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஷேப் இருக்கும். இங்கே கிளாமிடோமோனஸு, க்ரீன் ஆல்கேவில் 20 to 40 பர் செல். ஒரு செல்லில் வந்து 20 to 40 இருக்கும். பட் ஹையர் பிளான்ட்டில் வந்து குளோரோபிளாஸ்ட் எவ்வளோ இருக்கும்னா 40 to 60 இருக்கும். ரைட்டு. அடுத்தது அண்ட் குளோரோபிளாஸ்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரல் வியூவில். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், இது வந்து டபுள் மெம்பரைனல் ஆர்கனல் அப்படின்னு. ஸோ அப்போ அவுட்டர் அண்டு இன்னர் மெம்பரைன் இருக்கும். இந்த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரைனுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிறது இங்கேயும் வந்து மேட்ரிக்ஸ் தான். இந்த மேட்ரிக்ஸ் ரீஜியனில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, மெயினாக வந்து ஃபுட் மாலிகூல்ஸு, மினரல்ஸு அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ளார இருப்பாங்க.
ஸோ அப்போ மெம்பரேனபிள் ஆர்கனல்ஸு இது லெஸ் பெர்மியபிள். ஸோ இது வந்து பெர்மியபிள் கிடையாது, இல்லை லெஸ் பெர்மியபிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு த ஸ்பேஸ் லிமிட்டெட் இன் இன்டர் மெம்பரைன் அது குளோரோபிளாஸ்ட். அதுக்கு பேர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரீஜனுக்கு பேர் என்னதுன்னா ஸ்ட்ரோமா ரீஜியன். ஸ்ட்ரோமா ரீஜியன்னா யார் அப்படின்னா இந்த கிரானம் தைலகாய்ட்ஸு இந்த ரீஜியனை மேட்ரிக்ஸ் ரீஜியனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரோமா இந்த டூ கிரானம் இன்டர் கனெக்டிவிட்டி வி ஆர் கால்டு ஸ்ட்ரோமா லேமல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தைலகாய்டு அப்படிங்கிறதுக்கும் கிரானத்துக்கும் என்ன வித்தியாசம்? கிரானம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இது இந்த மாதிரி காயின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், நம்பர் ஆஃப் காயின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிரானம். அதே ஃப்ளூலரில் கிரானா, நிறைய எல்லாம் ஒன்றா சேர்ந்தது கிரானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இந்த ஒவ்வொரே ஒரு காயின் லைக் ஸ்ட்ரக்சர், டிஸ்காய்டு காயின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் தைலகாய்டு. A single டிஸ்க் சேஃப்டு காயின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸு வி ஆர் கால்டு தைலகாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து குரூப் ஆஃப் காயின் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஐ திங்க் 60 to 100 காயின் லைக் ஸ்ட்ரக்சர், 100 அது காயின் 100 காயின் ஒன்றா அடுக்கி வச்சு அதுக்கு பேர் கிரானம். நம்பர் ஆஃப் கிரானம் வி ஆர் கால்டு கிரானா, ஃப்ளூலரில் கிரானா அதை சொல்லுவோம். அண்டு இது தைலகாய்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் எங்கே இருக்கும், லூமில் வந்து ஸ்ட்ரோமா லேமல்லாவில் வந்து இருக்கும். இந்த தைலகாய்டுக்குள்ளார வந்து என்ன இருக்கும்னா லூம் இருக்கும், காயின்குள்ளார லூம் இருக்கும். அந்த லூம்குள்ளார தான் வந்து யார் இருப்பா, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், ப்ரைமரி அண்டு செகண்டரி பிக்மெண்ட்ஸ் இருக்கும். குளோரோஃபில் பிக்மெண்ட்டு ஆர் ப்ரெசன்ட் இன் தைலகாய்ட்ஸ். அப்போ குளோரோஃபில் பிக்மெண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தைலகாய்ட்ஸுக்குள்ளார ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரைட்டு. அண்ட் குளோரோபிளாஸ்ட்டை பற்றி வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து தைலகாய்ட்ஸு அரேஞ்சு இன் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதை தான் நம்ம என்ன சொன்னோம் கிரானா ஆர் இன்ட்ரா ஜெனரல் தைலகாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்டு ஸ்ட்ரோமா லேமல்லா, ரெண்டு தைலகாய்டு வந்து கனெக்டேட் பண்ணியதுன்னா அது ஸ்ட்ரோமா லேமல்லான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரோமானா என்ன, கண்டெய்ன் ஸ்மால் டபுள் ஸ்டாண்டர்டு சர்க்குலர் டிஎன்ஏ இருப்பாங்க, ரைபோசோம்ஸ் இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும், சிந்தசிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும் ஸ்ட்ரோமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ரைபோசோம்ஸ் இதில் எந்த டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து குளோரோபிளாஸ்ட் ஆர் சிமிலர், அதனால் 70s ரைபோசோம்ஸ் தான் வந்து இருப்பாங்க. சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்ஸ் வந்து 80 இல்லையா. சைட்டோபிளாசத்தில் இருக்கிற ரைபோசோம் வந்து 80s, பட் குளோரோபிளாஸ்டில் இருக்கிற ரைபோசோம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 70s ரைபோசோம்ஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, முக்கியமானது. ரைட்டு. அதுக்கு அடுத்தது ரைபோசோம்ஸ்னால் என்ன? ரைபோசோம் அப்படிங்கிறது யாருன்னா தீஸ் ஆர் நான் மெம்பரேனபிள் ஆர்கன். 1 மார்க்கில் கேட்பாங்க. நான் மெம்பரேனபிள் ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா ரைபோசோம்ஸ். ரைட். இது எப்படி இருக்கும், ஒரு கிரானுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தான் இருக்கும், கிரானுலார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது யார் வந்து கம்போஸ் பண்ணால், அந்த ஸ்ட்ரக்சர் கம்போஸ் பண்ணால் ரைபோனிக் ஆசிட் எது உருவாச்சு அப்படின்னா இந்த கம்போஸ்டு ஆஃப் ரைபோனிக் ஆசிட் அண்டு ப்ரோட்டீன். ஒரு ரைபோனிக் ஆசிடும் ப்ரோட்டீனும் சேர்ந்தது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரைபோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 1 மார்க்கில் முக்கியம், 1 மார்க்கில் முக்கியம். இதை யார் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுனா ஜார்ஜ் பாலடே அப்படிங்கிறவர் தான். இதுவும் 1 மார்க்கில் முக்கியம், ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணார். அண்ட் எந்த வருஷம் 1953. ரைட்டு. ரைபோசோம்ஸு முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் ரைபோசோம்ஸு யூகேரியாட்டிக் ரைபோசோம் அண்ட் ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 2 டைப்ஸாக வந்து சொல்லலாம். அதில் யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ் ஹேஸ் 2 சப்யூனிட்டை நம்ம பார்க்கலாம். ஒன்று
60s large subunit, 40 small subunit, together 80s ribosome. இந்த 20s வந்து ATP என்ன ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து என்ன ஆகும், 20s வந்து என்ன ஆகும்னா கன்சியூம் ஆயிரும். ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெயினாக வந்து 80s ரைபோசோம்ஸு எங்கே இருக்கும், சைட்டோபிளாசத்தில் இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது அதே வந்து அதே ரைபோசோம்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா த ஃபேக்ட்ரி ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸினுடைய ஃபேக்ட்ரி யாருன்னா ரைபோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து சைட்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது மெயினாக வந்து என்ன, இட் இஸ் எ நெட்வொர்க்கு ஃபிலமெண்டஸ் ப்ரோட்டீனேசியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இப்போ சைட்டோபிளாசம்ங்கிறது டைரெக்டாக ஒன்றும் இல்லை, எல்லாம் நெட்வொர்க்காக ஒன்றா சேர்ந்த ஒரு ப்ரோட்டீனேசியஸ் காம்பவுண்டை நம்ம அப்படி சொல்கிறோம். அண்ட் ப்ரொவைட் இதனுடைய மெயின் சப்போர்ட் என்னென்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டு அண்டு மொட்டாலிட்டி, த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சேஃப். ஒரு செல் அதாவது லிவிங் நேச்சரை வந்து அதனுடைய சேஃபை வந்து மெயின்டெனன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா சைட்டோபிளாசம் ஃப்ளூயிடு தேவை. ஸோ அதே போல் மெக்கானிக்கல் சப்போர்ட்டு மொட்டாலிட்டிக்காக சம் இன்டர்னல் ஆர்கனல்ஸ் வந்து என்னாகும், மூமெண்ட் தேவை. அதுக்கு யார் வேணும்னா சைட்டோபிளாசம் வேணும். இப்போ சைட்டோபிளாசங்கிறது யார், ஒன் ஆஃப் த ப்ரோட்டீனேசியஸ் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒன் ஆஃப் த நெட்வொர்க் ஆஃப் த ஃபிலமெண்டஸ் ப்ரோட்டீனேசியஸ் சப்ஸ்டன்ஸை நம்ம தான் இது வந்து ஃபிலமெண்டஸ், இது ப்ரோட்டீனேசியஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். அதுக்கு அடுத்தது 8th ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிலியா அண்டு ஃப்ளஜெல்லா. இது நம்ம எல்லா ஆர்கானிசத்துலேயும் நம்ம பார்க்க முடியாது. சர்டைன் ஆர்கானிசத்தில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிலியாவையும் ஃப்ளஜெல்லாவையும் நம்ம பார்க்கலாம். ரைட். சிலியாவும் ஃப்ளஜெல்லாவினுடைய நேச்சர் என்ன, ஸ்ட்ரக்சரல் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லா மோஸ்ட்லி வந்து எங்கே பார்க்கலாம், மெயினாக வந்து பாக்டீரியாவில் பார்க்கலாம், ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் சர்டைன் ஆல்கேயில் நம்ம பார்க்கலாம். சர்டைன் ஆல்கேயில் ஃப்ளஜெல்லாவை நம்ம பார்க்கலாம், ஃபங்கையில் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரிமிட்டிவ் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தில் யூகேரியாட்டிக்லேயும் இருக்குது, யூகேரியாட்டிக்லேயும் ப்ரிமிட்டிவ் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தில் மொட்டைல் ஆர்கானிசத்தில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா சிலியாவும் ஃப்ளஜெல்லாவும் பார்க்கலாம். தே ஆர் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். அது எப்படி இருக்கும்னா ஹேர் லைக் அவுட்டர் க்ரோத் இல்லையா, அது எங்கே இருக்கும்னா ஆஃப் த செல் மெம்ப்ரைனில் இருக்கும். அண்ட் சிலியா அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்ட்ரக்சரு. இதனுடைய ஒர்க் என்ன, விச் ஒர்க் லைக் ஓஸ் அண்ட் காசஸ் த மூமெண்ட் ஆஃப் த செல். இது என்ன பண்ணுதுன்னா இதனுடைய மூமெண்ட் ஆஃப் செல்லுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு சரௌண்டிங் ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிடு இது மேலே வளவலன்னு ஒரு ஃப்ளூயிடு லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது சிலியா வந்து ஸ்மாலர் ஸ்ட்ரக்சரு அண்ட் ஃப்ளஜெல்லாங்கிறது லார்ஜ் இன்செக்ட் ஸ்ட்ரக்சரு அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செல் மூமெண்ட்டுக்கு ஃப்ளஜெல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஃப்ளஜெல்லா ஆஃப் ப்ரோகேரியாட்ஸு அண்டு யூகேரியாட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட். ப்ரோகேரியாட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சராகவும், யூகேரியட்டில் பார்த்திங்கன்னா 9+ ஆல்கேயில் எடுத்திங்கன்னா 9+2 ஃபைப்ரஸ் நேச்சர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இது ஆல்கேயில் நம்ம பார்க்க முடியும். ரைட். அதுக்கு அடுத்தபடியாக சிலியம் அண்ட் ஃப்ளஜெல்லாவில் சிலியம் அண்ட் ஃப்ளஜெல்லாம் ஆர் கவர்டு வித்து பிளாஸ்மா மெம்பரைன். எதனால் கவர் ஆகிருக்கும்னா பிளாஸ்மா மெம்பரைனால் கவர் ஆகிருக்கும். ஸோ அது என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ பிளாஸ்மா மெம்பரைன்லாம் கவர் ஆனதுனால ஒரு வளவலன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அண்ட் எக்ஸோனாமிக் நேச்சர் இதில் பார்க்கலாம். இதில் என்ன இருக்கும்னா நிறைய மைக்ரோ டியூபுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், வெரி லாங் ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்டு இதில் பார்த்திங்கன்னா ஆல்கேயில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஆல்கேயில் வந்து 9 பேர் ஆஃப் டபுளட் ரேப்பிட்லி பெரிபரல் ரீஜியனில் வந்து சர்க்கிளில் இருக்கும். இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் 2 வந்து இன்னர் சைடில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து 9+2 இது நம்ம ஆல்கேவில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஃப்ளஜெல்லாவினுடைய அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க.
ரைட். அண்டு சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லாவில் மோஸ்ட்லி சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஆல்கே யூகேரியட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரோகேரியட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா லொக்கோமோஷனுக்காக இருக்குது. சிலியாங்கிறது வெரி ஸ்மாலர் இன் சைஸு, அதே ஃப்ளஜெல்லாங்கிறது லார்ஜ் இன் சைஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படி ரைட். அதிகபட்சமாக சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லாவை பற்றி நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். மீதி தேவைப்பட்டோன்னு நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம பாக்டீரியாவில் அதிகம் இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து சிலியா வந்து அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலியம் அண்ட் ஃப்ளஜெல்லாம் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸு கால்டு பேசல் பாடிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதை. இந்த மாதிரி நமக்கு வந்து சிலியா அண்டு ஃப்ளஜெல்லாவை பற்றி நம்ம அதிகபட்சமாக தெரிஞ்சது போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரியோசோம்ஸ் அண்டு சென்ட்ரியோல். ஸோ சென்ட்ரியோசோம் அண்டு சென்ட்ரியோல் மோஸ்ட்லி வந்து யூகேரியாட்டிக் செல்லில் நம்ம ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த யூகேரியாட்டிக் செல்லையும் அனிமல் சைடில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த சென்ட்ரியோசோலில் பார்க்கலாம், சென்ட்ரியோல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதனுடைய ரோல் என்ன அப்படின்னா செல் டிவிஷனுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இன்டர்னல் ஆர்கனல்ஸில் வந்து நான் மெம்பரைனல் ஆர்கனல்ஸில் ஒன் ஆஃப் த ஆர்கன்ஸ் யார் அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ரியோசோமும், நான் மெம்பரைனல் ஆர்கனல்ஸ்க்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். தேர் சரௌண்டட் பை பெரி சென்ட்ரோலர் மெட்டீரியல்னால் வந்து இருக்கும். பெரிய சென்ட்ரோலர் மெட்டீரியல்னால் அதனுடைய வெளிப்பகுதியில் வந்து சென்ட்ரியோலர் மெட்டீரியல்ங்கிறது சென்ட்ரல் லைக்கு ஒரு ஃப்ளூயிடு லைக்ஸ் இப்போ லிப்பிட் லைக் மாலிகூல்ஸை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரியோல்ஸ் லைஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஒன்று வந்து என்ன இருக்குன்னா இதனுடைய ஜாயிண்ட் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்த்ததுன்னு. ஒன்று இன்னொரு இருக்கும். ஸோ இப்போ 9 ஈவன்லி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். மேடப் ஆஃப் 9 ஈவன்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த டியூப்லின் அதுக்கு பேர் தான் வந்து ஃபைப்ரல் டியூப்லின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈச் பெரிபெரல் ஃபிப்ரில் வந்து ட்ரிப்ளெட் 3 வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா 3 சேர்ந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை தான் இங்கே இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய ஸ்ட்ரக்சரல் வியூவில். லைக் நெக்ஸ்ட்டு சென்ட்ரியோசோம்ங்கிறது அதனுடைய பார்ட் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அது வந்து என்ன பண்ணுவோம் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து இன்வால்வ் ஆகும். இது அதிகபட்சமாக ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னென்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ஸு அப்புறம் செல் டிவிஷனுக்கு அண்ட் பேசல் பாடி ஆஃப் சிலியா ஃப்ளஜெல்லா இது எல்லாத்துலேயும் சென்ட்ரோசோம்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும். இதில் ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை வந்து செல் டிவிஷனில் வந்து ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை வந்து கொடுக்கவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரைட். அண்டு நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸை நம்ம வந்து தனி வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ரிமார்க்கு சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.